உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெறக் கோரியும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் திருவண்ணாமலை மத்திய பேருநிலையம் அருகில் விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர்கள் நியூட்டன், விளர்மதி, ராஜா, சங்கத்தமிழன், அசுரவடிவேல், முத்து, மேத்தா ரமேஷ், மதியழகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திருமலை, சிபிஐஎம்எல் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து போராட்டம் 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 உயர்த்தாதே 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 சிலிண்டர் விலையை உயர்த்தாதே சிலிண்டர் விலையை உயர்த்தாதே 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 மத்திய அரசே மோடி அரசே உயர்த்தாதே உயர்த்தாதே சிலிண்டர் விலையை உயர்த்தாதே. ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெறக் கோரியும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் விருதுநகரில் தபால் நிலைய அலுவலகம் முன்பு விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர் செந்தில்கனி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் ஏறி போச்சு மோடி ஆட்சியிலே மூணு மாசத்துல சிலிண்டர் வேலை 2 மடங்கா ஏறி போச்சு. ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெறக் கோரியும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் கிருஷ்ணகிரி புதிய பேருநிலையம் அருகே விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இடதுசாரி ஒற்றுமை மத்திய அரசே மோடி அரசே பல கோடி மக்கள் பயன்படுத்தும் செய்யாதே ரயில்வே துறையிலே 14 லட்சம் பேர் வேலை செய்யும் நிலையிலே 4 லட்சம் பேரினை ஆட்குறைப்பு செய்திட்ட ஒன்றிய
ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் சேலம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டம் இது போராட்டம் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து நடத்தும் போராட்டம் தமிழகம் முழுவதும் போராட்டம் தமிழக மக்களுக்கான போராட்டம் இளைஞருக்கான போராட்டம் வெல்லட்டும். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசே, மோடி அரசே, அப்பாவி மக்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள் அனைவரும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை ஆர்ப்பாட்டம். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் ஈரோட்டில் ஜவான் பவன் முன்பு விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர்கள் எஸ்.எம். சாதிக், கஸ்தூரி தேவி, அந்தியூர் ஈஸ்வரன், விஜயபாலன், கமல்நாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரகுராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர்கள் பாலமுருகன் மற்றும் கோவிந்தராஜ், மணிமேகலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். உழைக்கும் மக்கள் போராட்டம், தேசபக்த போராட்டம், வெல்லட்டும் 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 வெல்லட்டும். பாதையை மாற்று. சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்ட காலகட்டத்தில் திடீரென்று ஒன்றிய அரசு 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு சமையல் எரிவாயு விலையை 81% உயர்த்தியும் இந்தியாவுடைய முதல் பொதுத்துறையான உலகத்திலேயே மிகப்பெரிய பொதுத்துறையான ரயில்வே துறையில் 1% வேலை வாய்ப்பை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி ஏறத்தாழ 30,000 தொழிலாளர்களுடைய வேலையிடத்தை ரத்து செய்து அதை தனியாருக்கு தாரை வார்க்கின்ற ஒரு செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்திய மோடி அரசை கண்டித்து தேர்தல் அரசியலை தாண்டி இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் நாட்டு நலன் அக்கறை கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய பாசிச அரசுக்கு எதிரான தவறான பொருளாதார திட்டங்களுக்கு எதிராக அதனுடைய மக்களோட கொள்கைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரோட்டில் போராட்டத்திலே ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனின் கட்சி தோழர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் அரசியலை தாண்டி இந்த இடதுசாரி கட்சி விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் நிலையில இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் வெல்லும் என்று தெரிவிக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் விழுப்புரம் ரயில் நிலையம் முன்பு விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவீந்திரன், விசிக ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில செயலாளர் வழக்கறிஞர் சேரலாதன், கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் எழுத்தாளர் சேரன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் பெரியார், வீர விடுதலை செல்வன், பொன்னி வளவன், கானை வளவன், மலைசாமி, செஞ்சி சிவா, பாபு சோழன், மண்டல துணை செயலாளர்கள் கிளியனூர் ரணியன், ஆதித்தமிழன், மரக்கானம் நாகராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணி, மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சௌரிராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
போச்சு சொன்ன சொல்லு என்ன ஆச்சு சொன்னபடி அரசு துறைகள் அரசு துறைகளை வேலை நியமனம் செய்தாயா அரசு துறைகள் அனைத்திலும் லட்சக்கணக்கில் காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் கேஸ் விலையை உயர்த்தியுள்ளது. ரயில்வே பணியிடங்களை குறைத்துள்ளது. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கேஸ் விலை உயர்வினால் நாடு முழுவதும் இருக்கிற ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பின்னணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் உள்ளடக்கி இடதுசாரி கட்சிகளின் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மோடி அரசினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு முன்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் ரயில் நிலையம் முன்பாக கட்சிகளின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கேஸ் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். ஜனவரி 1ஆம் தேதி 1739 ரூபாய்க்கு விற்பனையான 1739 ரூபாய்க்கு விற்பனையான வணிக சிலிண்டர் 4 மாதங்களில் 3257 ஆக விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1918 ரூபாயை ஒரு வணிக சிலிண்டருக்கு மோடி அரசாங்கம் 4 மாதங்களிலே விலையை உயர்த்தி இருக்கிறது. 5 கிலோ குடும்பங்கள் பயன்படுத்துகிற எரிவாயு சிலிண்டருக்கு 261 ரூபாய் விலையை உயர்த்தி இருக்கிறது. இது ஏழை எளிய மக்களை, வியாபாரிகளை, சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும். இந்த விலை உயர்வு அநீதியானது, மக்கள் விரோத கொள்கையானது. கார்ப்பரேட் ஆதரவு மோடி அரசு ஏழை மக்களை வஞ்சித்து, சாமானிய மக்களை வண்டித்து இப்படி கேஸ் விலையை உயர்த்தி இருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் தஞ்சை தபால் நிலையம் முன்பு விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்திவேல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக தொகுதி மாவட்ட செயலாளர்கள் அரங்க குரு, விடுதலை வேந்தன், நதியா தமிழன், அரச முதல்வன் பன்னீர்செல்வம், சக்கரவர்த்தி, அரவிந்த்குமார், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் விவேகானந்தன், மண்டல செயலாளர் சிவகுமார், நில உரிமை மீட்பு இயக்க வீரன் வெற்றிவேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் தற்பொழுது அரசியல் பரபரப்புக்கு இடையிலே யார் ஆட்சி அமைப்பது என்று தமிழ்நாடு பிரச்சனையாகி கிடக்கும் இந்த நேரத்தில் மக்களுக்கான பிரச்சனை எடுப்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். இன்றைய தினம் தஞ்சை மாவட்டத்தின் தலைநகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல் ஆகிய கட்சிகள் இணைந்து பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ரயில்வே துறையில வேலை வாய்ப்பை பறிக்கும் இந்த செயலை கண்டித்து, மோடி அரசின் செயலை கண்டித்தும் நாடு முழுவதும், தேசம் முழுவதும் சமையல் எரிவாயு
மற்றும் வணிக சிலிண்டருடைய மாபெரும் விலையேற்றத்தை கண்டித்தும் மக்களுக்கு இது மாபெரும் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் உணவகங்களும் சாமானிய பொதுமக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக சமையல் எரிவாயு மற்றும் வணிக சிலிண்டருடைய விலையை பழைய விலையாக குறைக்க வேண்டும் என்பதனை ஒட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் தோழமை கட்சி தலைவர் கட்சி தோழர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் வெற்றியடையும். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் தருமபுரியில் விசிக, சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிசுபாலன், விசிக மாவட்ட செயலாளர்கள் பாண்டியன், கருப்பண்ணன், சாக்கன் சர்மா, சென்னகிருஷ்ணன், ராஜகோபால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கலைச்செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் குமரன், மின்னல் சக்தி, நந்தன், ராமன், கிள்ளிவளவன், சிவஞானம், அதியமான், குணசீலன், கரிகாலன், கேசவன், வீரசெங்கோலன், கிருஷ்ணன், முரளி, உமாசங்கர், அம்பேத்வளவன், சங்கர், ராஜாராம், சிந்தானமூர்த்தி, அம்பேத்கர், கம்சலா, அர்ச்சுனன், ராமன், விஜயன், வெள்ளை சீனி, திருமால், கார்த்திக், ரவிக்குமார், விஜயகுமார், டெல்லி பாபு, குமார், பிருந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், உயர்த்தாதே உயர்த்தாதே, கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம், நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா, எரிவாயு விலையை உயர்த்துவது ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் விசிக, சிபிஐஎம், சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக மாவட்ட செயலாளர் குபேந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சபாபதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் வழக்கறிஞர் சரவணன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் முனிராவ், முன்னாள் மாநில மகளிரணி துணை செயலாளர் ஜெயலட்சுமி, மாவட்ட பொருளாளர் அம்பேத்வளவன், ஒன்றிய செயலாளர் சதீஷ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மதி, மாவட்ட துணை செயலாளர்கள் தலித், பிரபாகரன், துரைவளவன், நரசிம்மன், பிரேம்குமார், அரவிந்த், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மகேந்திரன், கந்தன், மாயக்கண்ணன், இளம் சூரியன், நாவை சங்கர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நஞ்சுண்டன் மற்றும் கோவிந்தசாமி, செல்வராஜ், எத்திராஜ், கிருஷ்ணன், ஜெயசூர்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே வாக்கு சீட்டு முறையினை மீண்டும் மீண்டும் நடைமுறைப்படுத்து. விடமாட்டோம் விடமாட்டோம் மோசடியான தேர்தலை இந்திய
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் விஜயகுரு கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் விருதுநகர் அரசு மருத்துவமனை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வில்லவன் கோதை தலைமையில் விசிகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே விசிக, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக மாவட்ட செயலாளர் திலீபன் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மக்கள் பயன்படுத்து ஏழை மக்கள் பயன்படுத்து ரயில்வே துறையிலே ஆண்டுக்கு 2% ஆண்டுக்கு 2% மக்கள் சொத்து தேச சொத்து தேச சொத்தை அந்நியனுக்கு ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், பாடப்பிள்ளையார் கோவில் அருகே விசிக, சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்துப்பாண்டி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அசோக்ராஜ், விசிக ஒன்றிய செயலாளர் கனியமுதன், திருவேங்கடம் நகர செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி திடலில் விசிக, சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாநில துணை செயலாளர் கோல்ட்ரஸ், மண்டல துணை செயலாளர் கட்டாரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா தலைவர் நவீன் சந்திரன், விசிக நிர்வாகிகள் எடிசன் பிரபு, மைக்கேல் ராபின், பிலோமினா ராபின், ரகுராம், தினகரன், சுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே விசிக, சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக மாவட்ட செயலாளர்கள் இளங்கோவன், நடராஜன், அங்கனூர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோசடி அரசே, மோடி அரசே, மோசடி, வஞ்சிக்காதே, 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 வணிகர்களை வஞ்சிக்காதே, ஏமாற்றாதே, விலை உயர்வை ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விசிக, சிபிஐ, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு செயலாளர் பழனி, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ்,
திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகையன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கேசவராஜ், சிபிஐ எம்எல் மாவட்ட செயலாளர் தனுஷ் பாண்டியன், விசிக மண்டல செயலாளர் NT இடிமுரசு, திருவாரூர் மாவட்ட செயலாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வன், வெற்றி, மண்ணை ரமணி, CPM மாநில குழு உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய பாஜக அரசு வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிப்பதை கைவிடக் கோரியும் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே விசிக, CPIM, CPIML லிபரேஷன் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பெருமாள், விசிக மாவட்ட செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன், மண்டல செயலாளர் ரவி, முகமது, மண்டல துணை செயலாளர் தமிழன், செய்தி தொடர்பாளர் அன்பு, வடிவேல், தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன், பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதிமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,